வணக்கம் தோழர்களே. இன்றைக்கு காட்டு மிராண்டி தமிழை மறந்து கருணை தமிழை தேடுவோம் என்னும் பதிவை போடுகிறேன். நான் தமிழை பற்றிய பல அறிவுபூர்வமான செய்திகளை பார்த்து அனுபவித்து சொல்லி வருகிறேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். காட்டு மிராண்டி மொழி என்று பெரியார் சொன்னதாக சிலர் கிளம்பியிருக்கிறார்கள். தமிழில் பல பிரிவுகள் இருக்கிறது. இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இயல் தமிழ், மூலத்தமிழ், முட்டாள்தமிழ் அப்படின்னு பல சொல்லலாம். இது காட்டு மிராண்டி தமிழ் என்று பெரியார் ஏன் சொன்னார்? இதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்றுதான் படித்தால் தீட்டு, படித்தால் தீங்கு, கேட்டால் காதை அழைப்போம் என்றெல்லாம் கதை கட்டி மந்திரம் சொல்லி மனிதன் ஏமாற்றி காட்டு மிராண்டித்தனமாக மலைமாற்றி இன்றைக்கு படிக்காதவர்களுக்கு கைவிட்டு கொடுத்து கூலி கொடுத்து இதோ கடவுளுக்கு கையாளாகாது, மனிதர்கள் தான் கடவுளை காப்பாற்ற வேண்டும் என்று கடவுளை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபிக்காரர்கள். சிக்கந்தர் மலை என்பது 600 ஆண்டுகளுக்கு முன்பு தர்கா உருவாகியிருக்கிறது. பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்பு முருகர் கோயில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். முருகர் கோயில் இருக்கும்போது, கடவுள் இருக்கும்போது, தர்காவை கட்டும்போது கடவுள் எங்கே போயிருந்தார்? அப்படின்னா கடவுள் தர்காவை கட்டுவதற்கு அனுமதி விட்டுவிட்டால் அதை மனிதன் ஏன் தடுக்க வேண்டும்? அப்படி கடவுளுக்கு சக்தி இல்லாத மனிதன்தான் கடவுளை காப்பாற்றவன் என்று ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல, கடவுளை படைத்தவன் மனிதனா, மனிதனை படைத்தவன் கடவுளா என்பது எனும் கேள்வி பெரியார் சொன்னது போல் கடவுள் இல்லை என்பதை இந்த பிஜேபிக்காரர்கள் மேலும் ஊக்கப்படுத்துகிறார்கள். ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் கடவுள் நம்பிக்கை இருப்பதை கூட இவர்கள் மறுப்பதற்கு வழிவகுக்கிறார்கள். முதலில் அயோத்தியில் இருந்த பாபர் மசூதியை இடித்தார்கள். பாபர் மசூதியை கட்டும்போது ராமர் எங்கு போயிருந்தார்? எல்லாம் வல்ல கடவுள் இறைவன் என்று ராமனை சொல்கிறார்கள். பாபர் மசூதியை கட்டும்போது ராமர் எங்கு போயிருந்தார்? அப்படின்னா கடவுளை காப்பாற்றும் மனிதன் என்றால் மனிதனை காப்பாற்றும் கடவுள் என்று எதுக்கு கும்பிடணும்? இதை பகுத்தறிவு தமிழ் என்று சொல்கிறார்கள். இப்போ காட்டு மிராண்டி தமிழ் என்று இதை எதனால் சொன்னார் என்று போகும். காட்டு மிராண்டி என்றால் காடுகளில் ஒரு மிருகம் வந்து தண்ணி குடிக்கும்போது அங்கே மற்றொரு மிருகம் என்று வந்து அந்த தண்ணி குடிக்கும் மிருகத்தை விரட்டும். அதே போல்தானே மனிதன் தாகத்திற்கு தண்ணி குடிக்கும் குளத்தில் இது நீ தீண்டத்தகாதவன், இங்கே வந்து தண்ணி குடிக்காது என்று மிரட்டும் மொழி எது? தமிழ் தானே. அப்படி என்றால் காட்டு மிராண்டி தமிழ் என்று பெரியார் சொன்னது எந்த தமிழ் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது காட்டு மிராண்டித்தனமான தீண்டத்தகாதவர்கள் என்று யார் சொன்னார்களோ அவர்களின் பேச்சை கேட்டு கூட்டம் சேர்ந்து ஆதரவு தருகிறார்கள். இதற்காகத்தான் கைக்கூலிகளாக இருக்க வேண்டும், இவர்களுக்கு சொத்தும் கொடுக்கக்கூடாது, நிலமும் சேரக்கூடாது அப்படின்னு பல்வேறு ஒடுக்குமுறையை கையாண்டு இன்றைக்கு இழுக்கும் பக்கமெல்லாம் வருவார்கள் என்று படிக்கக்கூடாது என்று மறைத்த தமிழை, அறிவு தமிழை இவர்கள் பல்வேறு மிருகத்தனமான செயல்களை செய்து மிருக தமிழை புகுத்தி இன்றைக்கு மேலும் அதை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மூடர்களாகிய பல தமிழர்கள்
இந்த காட்டுமிராண்டி தமிழை நம்பி போகிறார்கள். காட்டுமிராண்டி தமிழ் பெரியார் எதனால் சொன்னார் என்பது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் போதாது என்றால், மாறுகண்ட பையன் எப்படி வாழ வேண்டும் என்று தமிழர் எழுதியதை மாறுகொண்ட ஐயன் என்று மடைமாற்றியுள்ளார்கள். பொத்தம்மநாதர் என்னும் தமிழ் அறிவை பத்மநாப சுவாமி என்று மடைமாற்றி காட்டுமிராண்டி தமிழாக மாற்றியிருக்கிறார்கள். இப்படி பல பதிவுகளை சொல்ல முடியும். காட்டுமிராண்டி தமிழ் என்று பெரியார் ஏன் சொன்னார் என்று புரிந்து கொண்டு இனியும் பெரியாரை இழிவுபடுத்துபவர்களை பார்த்து பல்லிழித்து போகாமல் பகுத்தறிவு கொண்டு தமிழார் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு பகுத்தறிவு கொண்டு வாழ். காவடி தூக்கு என்று வடிவத்தில் தூக்கு என்று சொல்வதை காவடி கட்டிக்கொண்டு பம்பை அடித்துக்கொண்டு ஜிங்கு ஜிங்கு நாடினால் கருணை கிடைக்காது என்று நான் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். இப்படி பல்வேறு காட்டுமிராண்டி தமிழை வளர்த்து கொண்டு தந்தை பெரியார் அவர்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் என்று எதுக்கு பெயர் வைத்தார்? முத்தமிழர் இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இயல் தமிழை காத்த முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எழுதிய புதுமைப்பித்தன் எனும் கதை எழுதி அதிலே புரட்சி நடிகராக பெயர் பெற்றவர் எம்ஜிஆர். அவருக்கு பெயர் வைத்தவர் பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்கள். பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்கள் மூடநம்பிக்கையை விரட்டி காட்டுமிராண்டி மொழியை தெளிவுபடுத்தி அறிவுத்தமிழை சுட்டி காட்டுவதற்கு சொல்லதை இன்றைக்கு காட்டுமிராண்டி தமிழ் என்று சொல்லிவிட்டார் பெரியார். அவரை நாம் ஏற்றுக்கொண்டு மறையார்கள் என்று சொல்கிறார் ஒருத்தர். பல பேர் அது மாதிரி கிளம்பியிருக்கிறார்கள். இனியும் அந்த காட்டுமிராண்டி தமிழை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடாது. கண்டுபிடித்த அறிவியல் தமிழை தேடுவோம் என்று இந்த பதிவை நான் போடுகின்றேன். பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.